தமிழ் வணக்கம். ஐரோப்பாவினுடைய 10 நாடுகள் ஒன்றாக இணைந்து தங்களுக்கான புதிய ஏவுகணை கட்டமைப்பை உருவாக்குவதற்கான இணக்கப்பாட்டை எட்டி தொட்டிருக்கின்றார்கள். பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோன் தலைமையில் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் இடம்பெற்ற இந்த மாநாட்டில் இந்த புதிய திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் அமெரிக்காவிடம் இருந்து பாதுகாப்பை பெறாமல் சொந்த காலில் நாங்கள் நிற்க வேண்டும் என்கின்ற ஐரோப்பாவினுடைய புதிய கொள்கையினுடைய முதலாவது காலடியாக இது இருக்கின்றது. டென்மார்க், இத்தாலி, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஹாலந்து, ஸ்வீடன், நோர்வே, உக்ரைன், ஸ்பேனியா ஆகிய 10 நாடுகள் இணைந்து இந்த திட்டத்தை முன்வைத்திருக்கின்றன. இப்படி ஒரு ஏவுகணை திட்டத்தை, அதாவது நீண்ட தூர ஏவுகணை திட்டத்தை இவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது அமெரிக்கா இவர்களுக்கு எதிராக திரும்பும். ஏனென்றால் அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டிய இந்த ஆயுதங்களை இவர்கள் சொந்தமாக உற்பத்தி செய்வார்களாக இருந்தால் அமெரிக்காவினுடைய ஆயுத வியாபாரம் பெரும் பாதிப்பை சந்திக்கும். இப்படி ஒரு இடத்தை நோக்கி ஐரோப்பா சென்று கொண்டிருப்பது ஏதோ இன்று நேற்று நடைபெறுகின்ற விடயம் அல்ல. கடந்த 20 ஆண்டு காலமாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான சொந்த இராணுவ கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டங்கள் திரை மறைவில் நடைபெற்று கொண்டே இருந்தன. இதனால் தான் அமெரிக்காவினுடைய NSA உளவு பிரிவு ஐரோப்பாவில் இருக்கின்ற சகல தலைவர்களினுடைய தொலைபேசிகளையும் அரசியல்வாதிகளினுடைய தொலைபேசிகளையும் ஒட்டு கேட்டதும் ஜெர்மனியினுடைய சான்சலர் ஏஞ்சலா மேர்க்கலினுடைய தனிப்பட்ட கை தொலைபேசியை அமெரிக்கா ஒட்டு கேட்டுக் கொண்டு இருந்ததும் அமெரிக்க தூதராலயம் பெர்லினில் இருந்து ஜெர்மனியில் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற உரையாடல்களை, அரசியல் தலைவர்களுடைய பேச்சுக்களை அமெரிக்கா ஒட்டு கேட்டு பராக் ஒபாமா காலத்தில் செய்திகளை சேகரித்ததும் இனிமேல் ஐரோப்பா நமது நண்பர்கள் இல்லை என்ற முடிவிற்கு அமெரிக்கா வருவதற்கு இந்த இரகசிய தகவல்கள் காரணமாக இருக்கின்றது என்பதை வெளியில் பேசாமலே அமெரிக்க அதிபர் ஐரோப்பிய தலைவர்கள் மீது கடும் சீற்றம் அடைந்ததும் இந்த வரலாற்றின் தொடர்ந்தேர்ச்சியான நிகழ்வாக இருக்கின்றது. காடு சுட எலி புறப்படும் என்பது போல டொனால்ட் ட்ரம்பினுடைய கடுமையான பேச்சுக்களும் ஐரோப்பிய தலைவர்களை சேம்பேறிகள் என்று சொன்னதும் ஐரோப்பாவில் இருந்து தன்னுடைய இராணுவத்தை விலத்தப் போகின்றேன் என்று கூறியது எல்லாம் ஐரோப்பா என்னதான் செய்யும் என்பதை அமெரிக்கா நூல் விட்டு பார்த்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஐரோப்பா அதை வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. கிரீன்லாந்து தீவு தமக்கே சொந்தம் என்று கூறினால் ஐரோப்பா என்னதான் செய்யும்? அமெரிக்காவிற்கு எதிராக திரும்புமா, இல்லை அமெரிக்காவை தன்னுடைய ஆதர்ச நாயகனாக கருதி கிரீன்லாந்தை தாரை வார்த்து அமெரிக்காவே எல்லாம் என்று கைகட்டி நிற்குமா என்று பார்த்த பொழுது அமெரிக்காவிற்கு எதிராக ஐரோப்பா திரும்பியதை கண்ட டொனால்ட் ட்ரம்ப் இனிமேல் உறவு இல்லை என்ற இடத்திற்கு வர இப்பொழுது இவர்கள் ஏவுகணை கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த ஏவுகணை கட்டமைப்பை கொண்டு வந்த பொழுது ஏற்படுகின்ற சிக்கல் அமெரிக்க அதிபர் நேட்டோ மாநாட்டில் திட்ட தெளிவாக கூறியிருந்தார். அமெரிக்கா ஏவுகணை கட்டமைப்புகளை தன்னுடைய பேட்ரியாட்டிக் சிஸ்டத்தில் பெரும் மாற்றங்களை செய்ய போகின்றது என்றும் அதை அமெரிக்கா மட்டும்தான் செய்யும் என்றும் பேசியிருந்தார். அமெரிக்கா மட்டும்தான் செய்யும் என்றால் நாங்கள் எதற்காக இங்கே இருக்கின்றோம்? அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதுதானா எங்களுடைய வேலை? கிடையவே கிடையாது, நாங்களும் உருவாக்க போகின்றோம் என்பதை நேட்டோ மாநாடு முடிந்ததன் பின்னர் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் வெளிப்படையாக பேசியிருக்கின்றன. ஆனால் ஒரு சிறிய உப தலையங்கத்தை போட்டிருக்கின்றார்கள். இந்த ஏவுகணை கட்டமைப்பானது உலகத்தை எதிர்ப்பதற்கு அல்ல, எங்களை யாரும் எதிர்ப்பார்கள் இருந்தால் அவர்களிடமிருந்து எங்களை பாதுகாப்பதற்காகவே இதை செய்கின்றோம். அமெரிக்கா கூறியது ஐரோப்பா இனிமேல் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றும் தங்களை நம்பக்கூடாது என்றும் கூறியது. அமெரிக்கா கூறியதைத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்கின்ற கோணத்தில் இந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது குறித்து டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் கூறுகின்ற பொழுது இப்பொழுது எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது ரஷ்ய அதிபர் புட்டின் தான். ரஷ்ய அதிபர் புட்டின் எந்த வகையில் நம்மை விட மேலாக இருக்கின்றார்? அவரிடம் 5000 வரையான அணுகுண்டுகள் இருக்கின்றது. நீண்ட தூரம் சென்று தாக்குகின்ற சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கின்றன. இதனால் ரஷ்யா எங்களை விட பலமிக்க நாடாக இருக்கின்றது. எங்களை மட்டமாக பார்க்கின்ற ஒரு பார்வையில் ரஷ்ய அதிபர் இருக்கின்றார். இந்த நிலையை மாற்ற வேண்டும்
வேண்டுமாக இருந்தால் இந்த இரண்டு ஆபத்துக்களையும் நாங்கள் கடந்தால் தான் ரஷ்யாவிற்கு நிகராக வர முடியும், ரஷ்யாவிற்கு பயப்படாமல் நிற்க முடியும். எனவே இவற்றை நாங்கள் கொண்டு வருவது தவிர்க்க முடியாதது. ரஷ்யா எங்களை தாக்குமாக இருந்தால், அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்ய முன்வராது என்ற நிலை இருக்குமாக இருந்தால், நாங்கள் எங்களை பாதுகாக்க இதை செய்யத்தான் வேண்டும் என்று இந்த 10 நாடுகளும் இப்பொழுது கூறியிருக்கின்றன. ஆனால் ஐரோப்பாவில் 10 நாடுகள் அல்ல, மேலும் பல நாடுகள் இருக்கின்றன. அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள், அமெரிக்க உதவியில் வாழுகின்ற நாடுகள். அதற்காகத்தான் அமெரிக்க அதிபர் துருக்கியை ஒரு முக்கியமான நாடாக கூறி ஐரோப்பாவில் இருக்கின்ற நேட்டோ நாடுகளை மதிக்காமல் பேசியதும் நேட்டோ மாநாட்டில் நடைபெற்ற சம்பவமாக இருந்தது. இந்த விவகாரம் இத்துடன் முடிவடைய போவதில்லை. இது மேலும் மோசமான ஒரு இடத்தை நோக்கி நகரப்போவதன் அடையாளமாகவே இருக்கின்றது. இந்த நிலையில் பிரிட்டனில் தொழிற்கட்சி தலைவராக ஆண்டி பெர்ன்ஹாம், இவரை 349 தொழிற்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்திருக்கின்றார்கள். இவரை எதிர்த்து இன்னொருவர் போட்டியிடுவதாக இருந்தால் 81 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்க வேண்டும். அத்தகைய பெரும்பான்மை யாருக்கும் இல்லாத காரணத்தினால் இவர் பிரதமராக வருவதற்கான சகல தடைகளும் விலக்கப்பட்டிருக்கின்றன. போட்டியின்றியே பிரிட்டனுடைய பிரதமராக வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் பெற்றிருக்கின்றார். இவர் பெர்மிங்ஹாமினுடைய மேயராக இருந்தவர். அதேவேளை வடக்கின் ராஜா என்று அழைக்கப்படுகின்றார். பிரிட்டனினுடைய தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் உரிமைகளுக்காக நீண்ட போராட்டங்களை நடத்திய ஒருவர். இவர் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒருவர் அல்ல. தொழிற்கட்சியினுடைய உண்மையான கொள்கைகளை நியாயமாக நேர்மையாக பேசக்கூடிய வடபுல இங்கிலாந்தினுடைய போராட்ட சூழல்கள் நிறைந்த பகுதியில் இருந்து வந்திருக்கின்ற தலைவர் என்ற காரணத்தினால் இவர் வெற்றி பெற்று தலைவராக வர வேண்டுமாக இருந்தால் பிரிட்டனினுடைய முக்கிய தொழிற்சங்கங்கள் இவரை ஆதரிக்க வேண்டும். இந்த 3 முக்கிய அமைப்புகள் ஆதரிக்குமா என்றால் தொழிற்சங்கங்களினுடைய பெரும் செல்வாக்கை பெற்ற ஒருவராகவே இவர் இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு அந்த இடத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே கெய்ர் ஸ்டமர் 14 வருடங்களாக இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ஆட்சியை வீழ்த்தி தொழிற்கட்சியை மறுபடியும் அதிகாரத்திற்கு கொண்டு வந்தாலும் அதற்கு பின்னர் தொழிற்கட்சியை மிகச் சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கான வேலை திட்டங்களில் அவர் சருகல் நிலை அடைந்த காரணத்தினால் இப்பொழுது தொழிற்கட்சி மாற்றம் அடைந்திருக்கின்றது. 14 வருடங்கள் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி போல தொழிற்கட்சியை சக்தி மிக்க கட்சியாக மாற்றுவதற்கு இவரினால் முடியுமா என்றால் இவர் இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட ஒருவராக இருக்கின்றார். தொழிற்கட்சிக்கு உள்ளேயே வலதுசாரி இடதுசாரி என்ற பிரிவுகள் இருக்கின்றன. எனவே அனைவரையும் இணைத்த ஒரு வெற்றியை தர வேண்டுமாக இருந்தால் சர்வதேச அரங்கில் இன்று பிரிட்டன் இழந்திருக்கின்ற இழப்பை மீட்டெடுக்க வேண்டும். முன்னர் பிரிட்டன் இழைத்த தவறு முதலாம் உலக மகா யுத்த காலத்தில் தலையிடா கொள்கை என்ற கொள்கையை கடைபிடித்து தன்னுடைய முதன்மையை இழந்த பின்னர் தலையிடும் கொள்கையை கடைபிடித்தது. இப்போதைய பிரிட்டன் இன்று நடைபெறுகின்ற பெரும் போர்களில் எல்லாம் ஏறத்தாழ தலையிடா கொள்கையை கடைபிடித்து பெருமளவில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருந்தது. இந்த நிலையில் பிரிட்டனுடைய இந்த தலையிடா கொள்கை பழைய காலத்தை போல மறுபடியும் வீழ்ச்சியை சந்தித்தது. இவற்றையெல்லாம் மாற்றி பிரிட்டனை பழைய இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இன்று முக்கிய சவாலாக இருக்கின்றது. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா என்பன பிரிட்டனை தாண்டி வெகு தொலைவிற்கு சென்று விட்டன. இவர்களுடன் இணையாக இருந்து தானே சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தின் தலைவன் என்று மனப்பால் குடித்து வந்த பிரிட்டன் இன்று எல்லாவற்றையும் இழந்து பின்தங்கி நிற்கின்றது. ஆகவே பிரிட்டனை மறுபடியும் புதிய பலம் மிக்க ஒரு வல்லரசாக கொண்டு வருவதற்கு இவருடைய திறமை போதுமானதாக அமையுமா என்றால் அப்படியான ஒரு திறமையை இவர் கொண்டிருப்பார் என்று இப்போது எழுதினாலும் இவர் பதவியில் இருந்து ஆட்சி நடத்துகின்ற முதல் 100 தினங்களில் இவர் எப்படிப்பட்ட தலைவர் என்பதை மிக எளிதாக உலகம் கண்டுபிடித்துவிடும். எனவே 100 நாட்களே ஒருவருடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கின்றது. பிரிட்டன் தலைவர் எப்படி சீனாவினுடைய ஜி ஜின்பிங், ரஷ்யாவினுடைய புட்டின், அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பிற்கு இணையாக தானும் உலக புகழ் பெற்ற ஆளுமை மிக்க ஒருவராக தன்னை நிலைநிறுத்தும் போட்டியில் வெற்றி பெறுவாரா, இல்லை பிரிட்டனினுடைய பொருளாதாரம் என்று அந்த குளத்தில் மூழ்கி தொழிற்கட்சியை வீழ்த்திவிட்டு செல்வாரா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஆனால் பிரிட்டனில் வின்சென்ட் சர்ச்சிலை போல தகுதியான தலைவர்கள் இன்னமும் இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிய ஓசையானது காற்றில் தான் கிடக்கின்றது. பிரிட்டன் அரண்மனை எலிசபெத் மகாராணியினுடைய இறப்பிற்கு பின்னர் பலம் குன்றி நிற்கின்றது. அரச குடும்பத்தில் பிளவுகள் இருக்கின்றது. சக்களத்தி சண்டைகள் படுமோசமாக இருக்கின்றது. இதனால் அரச குடும்பம் பலமற்ற நிலையிலும் ஆட்சியில் இருப்பவர்கள் ஏறத்தாழ ஜென்சி தலைமுறை போன்று வயதானவர்களும் இருக்கின்ற காரணத்தினால் இவர்களினாலும் எதையும் செய்ய முடியாமல் இருக்கின்றது.
இருக்கின்றது. இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்பை போல, புட்டினை போல, ஜி ஜின்பின்னை போல ஒருவரை பிரிட்டன் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஒருவர் ஏன் இவராக இருக்கக்கூடாது என்ற கேள்விக்கு முதலாவது சரியான பதிலை இவர் தந்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கு ஆதரவு கிடையாது என்று இவர் கூறியிருப்பது முதல் முக்கிய வெற்றியாக இருக்கின்றது. தொடர்ந்து என்ன செய்ய போகின்றார் பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.